வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன். இன்னைக்கு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அம்மா ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க. அதாவது அவங்களோட மகளோட வயசு 13 வயசு ஆகுது. திடீர்னு அடிக்கடி வயிறு வலின்னு சொல்லிட்டே இருக்கா. என்ன ரீசனே தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் அந்த வயிறு வலி வந்து நைட் டைம்ல கூட வந்துடுது. அது மாதிரி வரும்போது எனக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல கூட கூட்டு போக முடியல. என்னெல்லாம் காரணத்தால அந்த வயிறு வலி வருது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வயிறு வந்து தசை இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு இது, அதாவது அப்டமல் கிராம்பிங் பெயின். அந்த பெயின் என்ன ரீசனாலலாம் வரலாம் அப்படின்றத முதல் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்டமல் கிராம்பிங் பெயின் அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட் நம்ம கிட்ட வரும்போது நம்ம என்னெல்லாம் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னா, அந்த வலி வரும்போது அது வந்து ஷார்ப்பா இருக்கா, அதாவது ஏதாவது ஒரு கத்தியில வச்சு குத்துற மாதிரியான வலி இருக்கா, இல்ல ரொம்ப மைல்டா டல்லா இருக்கா. சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்பாஸ்மோட்டிக் பெயின் சொல்லுவோம், அதாவது ரொம்ப திடீர்னு குத்துற மாதிரி வலி இருக்கும், திடீர்னு டல் ஆயிடும், மாறி மாறி வரும். இந்த மாதிரி பெயின் இருக்கா. பொதுவாக வயிறு வலி வந்து மேல் பகுதி வயிறு வலி அதிகமாக இருக்கா, இல்லை வயிற்றோட அடிப்பகுதியில் அதிகமாக வலி இருக்கா. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மட்டும்தான் அந்த பெயின் இருக்கும். சிலருக்கு வந்து பகலில் அதிகமாக பெயின் இருக்கும். சிலர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெயின் அதிகமாக வரும், சாப்பிட்ட பின்னாடி பெயின் அதிகமாக வர்றது இருக்கு. சில குழந்தைங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் அந்த பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி என்னெல்லாம் ரீசன்னால அந்த பெயின் வருதுன்றத முதல் பார்ப்போம். இல்லை சில குழந்தைங்க வந்து சாப்பிட்ற சாப்பாடு சரியா டைஜஷன் ஆகாம மோஷன் சரியா போகாம கூட சிலருக்கு வந்து அந்த கிராம்பிங் பெயின் வரலாம். சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம்.